எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் நடைபெற போது அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஷார்ட் அண்ட் ஜீரோ சொல்லிடுறேன். இந்த வீடியோ 2 to 3 minutes தான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே மெயின்லி நம்ம டிஎன்டெட் எக்ஸாமினேஷனுக்கு என்ன நம்ம எடுத்துட்டு போகணும், என்ன நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹால் டிக்கெட் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. சரிங்களா? என்னுடைய பர்சனல் சஜஷன் கலரில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஹால் டிக்கெட் பார்ப்பாங்க, நம்மள பார்ப்பாங்க, இவர் தான் எழுத போறாரா, அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அப்போ கலரில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் சஜஷன். ஒரு 2 பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பென் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பென் கிடைக்குதுங்க. ஓகே, கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அந்த பென் வந்து இது ஸ்டிக்கர் ஒட்டாமல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அது மாதிரி வைக்கோங்க. இல்லை சப்போஸ் ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நானே உங்களுக்கு பர்சனலாக சஜெஸ்ட் பண்ணுறது, ஃப்ரெண்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? பிளாக் பால் பென் நமக்கு தேவை. ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அதே போன்று ஒரு செராக்ஸும் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆதார், அப்புறம் வந்து பேன் கார்டு, அதே போல் வந்து டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்லி பார்க்கலாம். இது 3 நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. சரிங்களா? 3 நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 9:30 மணி தான் கேட் க்ளோசிங் டைம். சரிங்களா? எல்லாருக்கும் அதுதாங்க 9:30 மணி. நோ கேண்டிடேட் வில் பி அலோட் டு என்டர் இன்டு தி எக்ஸாமினேஷன் ஹால் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம். இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அண்ட் ஷுட் நாட் லீவ். 9:30 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்டு 1 மணிக்குள்ளே ஷுட் நாட் லீவ் தி எக்ஸாமினேஷன் ஹால் பிஃபோர் 1 PM. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், இந்த மதிப்பு இருக்கிற மாணவர்களுக்கு 2 PM. ஓகேங்களா? 2 மணிக்குள்ளே போகக்கூடாது. சரிங்களா? ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப். ஹால் டிக்கெட் நம்ம கண்டிப்பாக தேவை. கலரில் போட்டுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு 2 பிரிண்ட் வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார், பேனு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். ஓகேங்களா? எனி ஒன் தி கேண்டிடேட்ஸ் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இன் ஒரிஜினல். ஓகேங்களா? இஃப் எனி கேண்டிடேட் ஃபெயில் டு பிரிங் த அபவ் மென்ஷன்ட் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் தென் த கேண்டிடேட் ஷல் நாட் பி அலோட் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன். இதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹால் டிக்கெட் கண்டிப்பாக தேவை. ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஹால் டிக்கெட் அண்ட் தென் ஐடி ப்ரூஃப். அதே போல் வந்து பிஃபோர் த commencement ஆஃப் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட் வில் பி சப்ளைடு கொஸ்டின் புக்லெட் இன்க்ளூடிங் ரஃப் ஒர்க் ஷீட் ஃபார் கேரிங் அவுட் ரஃப் ஒர்க். சரிங்களா? கொஸ்டின் புக்லெட் வந்து நமக்கு வந்து கொடுத்துட போகிறாங்க, இன்க்ளூடிங் ரஃப் ஒர்க் ஷீட் ஃபார் கேரிங் அவுட் ரஃப் ஒர்க். ஓகே, கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு பிரிங் ஒன்லி டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென். இதுதான் முக்கியம், டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென். ஓகேங்களா? ஃபஸ்ட் நானும் திங்க் பண்ணேன், டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பென் பண்ணால் எப்படி அப்படி சொல்லி. அப்போ டிரான்ஸ்பரண்ட், அதாவது உள்ள வந்து நம்ம இதை வந்து வச்சுக்காத மாதிரி, காப்பி அடிக்காத மாதிரி, அது மாதிரி சரி நான் நினச்சிக்கிறது மாதிரி. ஓகே, அப்போ முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரண்டான பிளாக் பால் பென் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த பிளாக் பால் பென் வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணணும். OMR ஆன்சர் ஷீட்டை, அட்டெண்டன்ஸ் ஷீட்டை, அப்புறம் ரஃப் ஒர்க் ஷீட்ஸை எல்லாமே. ஓகே, இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் த கேண்டிடேட்ஸ் ஷுட் ஃபில் அப் த column by both writing and shading with black ball pen only. And for OMR answer sheet number, question booklet serial number and question booklet series, the candidate should fill by both writing and then shading. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஜென்ரலான விஷயங்கள் தான். பொசிஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ், மொபைல் ஃபோனு, மைக்ரோஃபோனு, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுக்கேற்றவாறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இஃப் எனி கேண்டிடேட் ஃபவுண்ட் இன் பொசிஷன் ஆஃப் எனி ஆஃப் த டிவைஸ் மெட்டீரியல் த கேண்டிடேட் இஸ் லியபிள் டு பி ரிஜெக்டட். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலோட் டு கேரி எனி printed or handwritten material except the hall ticket photo identification card inside the examination. அப்போ நமக்கு முக்கியமாக என்னதுங்க, இந்த ஹால் டிக்கெட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் பிளாக் பால் பென். ஓகேங்களா? பிளாக் பால் பாயிண்ட் பென். ஓகே, தி எக்ஸாமினேஷன் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. அண்ட் ஷால் பி 3 hours டியூரேஷன். பிடபிள்யூடி மாணவர்களுக்கு 4 hours. ஆஸ் பர் ஜியோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, தி எக்ஸாமினேஷன் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நமக்கு மொத்தம் வந்து கண்டென்ட், இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, இதெல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. Candidates should maintain complete silence in the examination hall during the examination communication in any form with the candidates. Okay, இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. Candidates misbehaving with the hall invigilator or another candidate inside the examination will be penalized. Okay, non-observance of the instructions mentioned herein or instructions issued hereafter or use of any unfair means, the possession of any incriminating material during examination will render the candidature liable for disqualification for the exam and the candidate will be prosecuted. Okay, the hall ticket shall be retained by the candidates. Candidates are instructed to keep a copy of the hall ticket. இது முக்கியம். அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போறீங்களங்க, அந்த காப்பி நம்ம வச்சுக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. Board reserves the right to postpone or cancel examination in any case of issue like law and order situation or natural disaster. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. With regard to conduct of examination, decision of the board shall be final and binding. Impersonation and other malpractice will be liable for criminal prosecution apart from the phone. சரியா தெரிய மாட்டேங்குதுங்க. Apart from department from present and future examination. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியூர்லி ப்ரொவிஷனல், அப்புறம் இதெல்லாமே ஜென்ரலான விஷயங்கள். மெயின்லி நமக்கு என்னதுங்க, ஹால் டிக்கெட்டு கலரில் போட்டுக்கோங்க. அதே போன்று ஐடி ப்ரூஃபுங்க ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அதே போன்று பிளாக் பால் பென். ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் கலரில் போட்டுக்கோங்க. அதே போன்று ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் 1 or 2 வச்சுக்கோங்க. இது எல்லாமே என்னுடைய பர்சனல் சஜஷன் தான். ஓகேங்களா? பிளாக் பால் பென்னும் ஒரு 2 or 3 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் எக்ஸாமினேஷன் போகும்போது கரெக்டாக என்னென்ன கேட்குறாங்களோ அதன்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். யாரும் பயப்பட வேணாம், பயப்படறது தேவையில்லை. ஸோ எக்ஸாமுக்கு கரெக்ட் டைமிங்கு போங்க. கரெக்டாக இது பண்ணுங்கள், ரிலாக்ஸாக இருங்க, கூலாக இருங்க, சில்லாக இருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்ம கொஞ்சம் சில்லாக இருக்கணும்.
படிச்சிருந்தா எழுத போகிறோம், படிக்கலையா ஓகே அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். கிளியரான சந்தோஷம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களாங்க. இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருந்த டிஎன்பிசி மாணவர்களுக்கும் அதுதான் சொல்லுவேன். சரிங்களா? அது போன்று வேண்டாங்க. சரிங்களா? அது மாதிரி நமக்கு வேண்டாம். ரிலாக்ஸாக இருங்க, சில்லாக இருங்க. நம்மளோட அட்டெம்ப்ட் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஓகே, கிடைச்சா பார்ப்போம், இல்லைனா வேறு இது கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு நிறைய மதிப்பு இருக்கிற தேர்வுகள் இருக்குங்க. எனி ஒன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோ நீட் டு வரி. நாளைக்கு எக்ஸாமினேஷனுக்குள்ளே போங்க, ஹாலுக்குள்ளே போங்க, ஜாலியாக போங்க, ரிலாக்ஸாக போங்க. 3 மணி நேரம் தானேங்க. என்ன சொல்கிறீங்க? அழகாக போகிறீங்க, எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, வந்துடுறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்டுங்க, ஆல் தி பெஸ்ட். நம்ம என்எஸ்டபிள்யூ தரப்புல இருந்து தமிழகம் முழுவதும் 1200+ மதிப்பு இருக்கிற மாணவர்கள் ஜாயின் செய்து படிச்சிருக்கிறாங்க. அவர்களும் வெற்றி பெறுவாங்கன்னு நம்புகிறேன். அதே போன்ற நீங்கள் எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.